ஹே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்சோ ப்ராஜெக்ட்டில் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து பேக்கேஜ் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ காயின் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. போல் காயின் வந்து பார்த்தீங்கன்னா 0.99 இருக்குது, டாய் வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஓகேங்களா, எதுக்காக 15 வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து 5, செகண்ட் பேக்கேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 15 வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளைனர்ட்ட ரெஃபரல் லிங்க் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். இப்போ டிஸ்கவரில் போய்க்கோங்க, போயிட்டு மேலே சர்ச்சில் போயிட்டு என்னோட அப்ளைனோட ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கோ கொடுத்தேன் அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பான்சர் ஐடி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளைனோட ஐடி. ஸோ கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி உள்ள ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாலிகான் பிளாக் செயினில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஒரு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து டோக்கன் பேக்கெட்டில் நான் டேரெக்டாக பாலிகான் பிளாக் செயினில் வந்து வேலட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எனக்கு நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் கொடுக்கணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுக்கணும், தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் கனெக்ட் கொடுக்குறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ் கொடுக்குறேன். அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குது, நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேலட் கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, எனக்கு வந்து குயிக்காகவே வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் கேட்குது, ரெஜிஸ்டர் கொடுத்துட்டேன். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிஸ்டம் கனெக்ட் ஆயிடுச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆயிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். டேரெக்டாக டேஷ்போர்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஃபரல் லிங்க் போட்டாச்சு, ஸ்பான்சர் ஐடி போட்டாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் கனெக்ட் கொடுக்குறேன், அப்ரூவ் கொடுக்குறேன். அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் கேட்குது பார்த்தீங்களா, நான் செகண்ட் டைம் கொடுத்ததுக்கப்புறம். இப்போ வந்து பாருங்க ப்ராசஸிங்கில் இருக்கு. ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் கொடுத்தேன், நீங்கள் வந்து ஒரு டைம் கொடுத்தாவே உங்களுக்கு வந்து ஆயிடும். சரிங்களா, எனக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் 2 டைம் வந்து எனக்கு கிடைச்சு. சரிங்களா, ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் ஐடி. ஓகேங்களா, என்னோட யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாருங்க, இங்க வந்து மேலே வந்து 3 கோட் இருக்கு பாத்தீங்களா. உள்ள போயிட்டு நான் வந்து பாருங்க லாகின் பண்றேன். லாகின் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் இன் இருக்கு பாத்தீங்களா, சைன் இன் கொடுத்துக்கோங்க. சைன் இன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ கனெக்ட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் லாகின் கேட்கும். ஆட்டோமேட்டிக் லாகின் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தது வந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேரெக்டா உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளேயே போயிடும். சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் ஐடி. நான் வந்து எப்படி என்னோட என்னோட ரெஃபரல் ஐடி போடணும், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் ஐடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அகைன் வந்து எப்படி நான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஷோ பண்ணுறேன். இங்கே மேலே இன்டூ இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உள்ளே போகிறேன் பாருங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டிலீட் பண்ணியாச்சு. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப்புக்குள்ளேயே போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேலெட் நான் வந்து சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். கைஸ் இப்போ வந்து பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும்போதே வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. ஓகேங்களா, டேரெக்டாக வந்து பாருங்க நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 5 டாய் வந்து ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ எனக்கு சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ டிஸ்கவரில் போயிட்டு சென்சோ டாட் எல்டிடி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாருங்க, இங்கே லாகின் இருக்கு பார்த்தீங்களா, நான் வந்து லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தேன் அப்படின்னா வந்து பாருங்க கனெக்ட் கேட்குது. சேம் அதே மாதிரி கனெக்ட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக் லாகின் கேட்குது, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டுக்குள்ளேயே போயிடும். ஓகேங்களா, இப்போ டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பாருங்க, இங்கே வந்து சென்சோ போர்டு இருக்கு பார்த்தீங்களா, சென்சோ போர்டுக்குள்ளே போகிறேன். இங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பேக்கேஜ் வந்து பாருங்க நான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பேக்கேஜ் வந்து பாருங்க 10 டாய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கனெக்டை டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் 10 டாய் இருக்கு பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் 10 டாய் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுக்குறேன். டாப் அப் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ கைஸ் இங்கே வந்து பாருங்க 10 பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆயிருச்சு. சரிங்களா,
ஓகே. 2 பேக்கேஜுமே பாருங்க ப்ளூ கலர் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். 10 வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ்.